நம்ம மாணவர்கள் வந்து பாடத்திட்டத்தை படிக்கிறது வந்து மற்ற போட்டித் தேர்வுகளுக்கோ மற்ற அந்த நீட் தேர்வுகளுக்கு அதை எதிர்கொள்ளும் போது சிரமமா இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பாடத்திட்டத்தை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். இல்ல, சரியான புரிதல் இருந்துச்சுன்னா எந்த பாடத்திலையும் அது கணிதம் அறிவியல் வந்து சரியான புரிதல் இருந்துச்சுன்னா எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இந்த கேள்விக்கு தான் பதில் அப்படிங்கிற ஒரு அது அப்படி நிலையை தாண்டி அந்த பாடத்தை சரியா புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இப்ப என்ன பண்றோம்னா நிறைய கேள்விகளையே மாணவர்கள் உருவாக்க முயற்சி பண்றோம். அதனால அவர்களே கேள்வி உருவாக்கி அவர்களே பதிலை தேடும் பொழுது ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற எல்லா வினாக்களுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால எந்த வகையான போட்டித் தேர்வுகள் ஒரு பக்கம் போட்டித் தேர்வுகள் தேவையா அப்படி கேள்விகள் இருக்கலாம். அதை தாண்டி நம்ம நாட்டில் சர்வதேச அளவில் கூட வரக்கூடிய போட்டித் தேர்வுகளை நம்முடைய குழந்தைகள் சரியா எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க போறோம். ஏன்னா எந்த ஒரு கேள்விக்கான பதில் அப்படிங்கிற அந்த தரத்தை தாண்டி படிக்கக்கூடிய பாடத்தை சரியா புரிஞ்சுக்கிற முடியும். வெளியே போய் படிப்பதற்கான ஆவலையை தூண்டும் பொழுது அந்த பாடத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகளை எந்த கேள்வியா இருந்தாலும் பதில் சொல்ல முடியும். அது எந்த தேர்வா இருந்தாலும். அதான் ரெண்டு வகையில பாக்குறோம். ஒண்ணு வந்து புத்தகத்தை எவ்வளவு எளிதா கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ரெண்டாவது அந்த புத்தகத்தை மையமா வச்சு ஆசிரியர் எப்படி வகுப்பில் நடத்தணும் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த வகுப்பில் நடத்துறதுக்கு தேவையான நவீன முறைகளை, ஏன்னா அந்த அந்த பாடத்தை அப்படியே வந்து அந்த ஸ்மார்ட் போர்டுல அவங்க பார்க்க முடியும், ஒரு கதையா பார்க்க முடியும், ஒரு ஓவியமா பார்க்க முடியும், ரெண்டு பேரும் சேர்ந்து அதை எழுத முடியும். அதை திரும்ப சொல்றேன், இன்னைக்கு குழந்தை எழுதுதுன்னா அதை வந்து ஸ்மார்ட் போர்டில் அவங்க எழுத குழந்தையும் பார்க்கும், ஆசிரியரும் பண்றாங்க, புத்தகத்திலையும் அதே மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி பண்றோம். அது மாதிரி முதல் எழுத்து படிக்கிறதுல இருந்து கோர்வையாக படிக்கிறத தாண்டி புரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த அதிலிருந்து தன்னுடைய கேள்விகளையே குழந்தைகள் எழுப்பி படிப்படியாக கொண்டு வர்றோம். முதல் 3 வருடங்கள் சரியா கொண்டு வந்திருக்கோம். இது அப்படியே மேல கொண்டு வந்துட்டு 12ஆம் வகுப்பு முடிஞ்சு வரும் பொழுது அவன் பொறியாளனா வரணுமா, மருத்துவனா வரணுமா, அல்லது வக்கீலா வரணுமா, எந்த துறைக்கு போன ஆசிரியரா வரணுமா, எந்த துறைக்கு போறதுக்கான தேவையான போட்டித் தேர்வுகளையும் தேவையான இதுக்கு போகும் பொழுது அது நேர்முக தேர்வுகளையும் அவங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு. விண்வெளித்துறையில வந்து தனியாரோட பங்களிப்பு அவசியம் சொல்லி இந்திய அரசு தனியார் பங்களிப்பு வந்து அனுமதி கொடுத்திருக்கு. இந்த நிலையில தனியார் பங்களிப்போட நம்ம விக்ரம் ஒன்று அனுப்பிச்சது ஒரு சேட்டலைட் வந்து அதோட தரங்கள் வந்து சமிக்கை வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பேசிக் வந்து அடுத்தடுத்து வெற்றியில குளிச்சுக்கிட்டே இருக்கு. நம்மளோட இந்தியாவில இருக்க தனியார் துறை வந்து இன்னும் வந்து அதோட பயிற்சி எடுத்துக்கணுமா? ஏன் இந்த ஃபெயிலியர் ஆகுது? இல்லைங்க, அதாவது விண்வெளித்துறைங்கிறது வெற்றி தோல்வி அப்படிங்கறத நம்ம சரியா பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸே பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டங்கள் நிறைய தோல்விகள் வந்திருக்கு. அவங்க ஆரம்ப கட்டங்கள் நிறைய தோல்வி வந்திருக்கு. அதை ஒத்து பார்க்கும்போது இங்க அப்படி இல்லை, முழு தோல்விங்கிறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பல செயற்கைக்கோள்கள்ல ஒண்ணு சரியா இது மாதிரியான உருவாகலாம். வரும் காலகட்டங்கள் அதை அவங்க சரி பண்ணிக்க முடியும். அதை தாண்டி இன்னைக்கு சொன்ன மாதிரி இப்ப விண்வெளித்துறையில நிறைய வாய்ப்புகள் வருது. அந்த வாய்ப்புகளை சரியா எடுத்துட்டு பயணம் போகணும்னா நமக்கு மட்டுமில்ல வெளிநாட்டுகளுக்கு தேவை. தனியார் துறை வரும்பொழுது அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்க முடியும். அரசு துறையில் இருக்கக்கூடிய விண்வெளித்துறை வந்து புதிய ஆராய்ச்சிகள் நோக்கி போக முடியும். ஒரு பக்கம் ஆராய்ச்சி ரெண்டும் சேர்த்து பண்ணோம்னா சரியா வராது. அப்படி இல்லாம ஆராய்ச்சி துறைக்கு விண்வெளித்துறை அரசு துறை போகுது. அதுல இருந்து வரக்கூடிய பலன்களை எடுத்துக்கிட்டு நம்ம சிக்கனமாகவும் சீக்கிரமாகவும் ஒரு ஆரோக்கியமான போட்டியோட நாம் செய்யும் பொழுது நமக்கான தேவைகளையும் தாண்டி மற்ற நாடுகளுக்கான தேவைகள் இருக்க முடியும். இப்ப விமான பயணமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய ஊடகமே பாத்தீங்கன்னா கூட தனியார் துறை இது சேர்ந்தவர்கள் எப்படி வரும்னு தெரியும். செல்போனே எடுத்துக்கங்க இல்லையா, போட்டியாளர் தான் உலகத்திலேயே மிக குறைந்த செலவுல நம்ம வந்து அலைபேசி இருக்குது அப்படின்னா அது இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு வரவேற்பறையிலும் 100க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் போய் சேருது அப்படின்னா அது இங்கே தனியார் துறையில் வரும்போது அந்த போட்டி ஆரோக்கியமான போட்டி மிக உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில கல்வியில வந்திருக்கு, சுகாதாரத்தில் வந்திருக்கு, விண்வெளித்துறையில் வர வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப முக்கியமா சொல்றது முதல் 3 வகுப்பு முடிக்கும் பொழுதே குழந்தைகள்னால 2 மொழிகளில் சரளமாக பேச முடியும். அதை கண்டிப்பா கொண்டு வர முடியும். 2 மொழிகள்ல சரளமா எழுத முடியும், அவனை பத்தி சொல்ல முடியும். அது அந்த இதை கொண்டு வர முயற்சி பண்றோம். இந்த மொழியை தாண்டி அந்த மொழி அப்படிங்கறது வந்து நம்ம பேசுறதை தாண்டி
அது கற்றலை ஒரு இனிமையாக்க முயற்சி பண்றோம். அதை தாண்டி கணிதமும் கூட அடிப்படை கணிதத்தை வந்து 3ஆம் வகுப்புலேயே பிடிச்சி சரியா கொண்டு வரக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த அடிப்படை சரியா வந்துச்சுன்னா மேல போக போக போய் எல்லாம் சரியா வந்துன்னு நினைக்கிறேன். அதற்கான பணிகள் கண்டிப்பா நம்ம எடுத்திருக்கிறோம். அரசு பள்ளியில பாடத்திட்டத்தை முழுமையா மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப தமிழக பாடப்புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த பாடப்புத்தகமா இருக்க போகுது. சிபிஎஸ்சி அப்படின்னு மற்ற பல நாடுகளையும் பின்லாந்தை பார்த்திருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளை பார்த்திருக்கலாம், சிங்கப்பூர் பார்த்திருக்கலாம், எல்லாம் பார்த்து சேர்த்து வச்சு நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். அதனாலதான் சொல்றோம், சர்வதேச அளவில் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும், முழுமையா மாற்றம்னா ஆங்கிறத மாற்ற முடியாது இல்லையா? ஆங்கிறத மாற்ற முடியாது. பட் அந்த அதை கற்றுக்கொள்ளக்கூட முறையை நாம மாத்துறோம். அந்த கற்றலை வந்து இனிமையாக்க முயற்சி பண்றோம். அதனால நிறைய இப்ப பாடப்புத்தகத்தை தாண்டியும் கூட குழந்தைகள் படிக்க முடியும். இதுல வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு வீட்டுக்கு போகும்போது அப்பா அம்மாவுக்கு கூட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அவர்களும் பண்ண முடியும். அதனால கிட்டத்தட்ட ஒரு பாடத்தை 3 முறை அவர்கள் திரும்ப திரும்ப பாக்குறாங்க. இப்பவே முதல் 3 வருஷங்களுக்கு இப்பவே வந்துருச்சு, அடுத்தது வரப்போகுது. அதுதான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத காப்பிக்கிறோம். ஒரு ஓட போறீங்க, ஓட்டத்துல நீங்க விழுந்தீங்கன்னா அதனால திருப்பி எந்திரிச்சு ஓடணும் இல்லையா? அதற்கான வளர்ந்து கொடுக்க முயற்சி பண்றோம். அந்த வகையில உள ரீதியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் பொழுது இது போனாலும் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. உள ரீதியாகவும் கூட இது வந்து இந்த தோல்வியினால் என்னோட வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது இல்லை, அதையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம்.